இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இருதயத்தில் வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஓவர் த இயர் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது பிளாக்கை ட்ரிவன் பண்ணி பர்ஸ்ட் ஆகிட்டு இந்த இருதயம் பழுதடைஞ்சு உங்களுக்கு சடனாக நடக்கிறது அது. அப்போது நீங்கள் அதை வந்து பிளட்டில் எடுத்து கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைவாக இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு விட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொரு லேபில் போய் பண்ணுறப்போ எடுத்துக்கிற உணவு, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது, இதெல்லாம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டெஸ்ட் மாறுபடுறதுக்கு. அது இல்லாமல் மேற்கோட்டில் பார்த்தோன்னா டெஸ்ட் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. நமக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னா பல வகையான மிஷின்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு, அதே போல் பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ், ஒரு குறிப்போட நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்றது மாறுபடும். அதெல்லாம் அளவு வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும். மக்களுமே டெஸ்ட் பண்ணால் அங்கே நிறையா காசு வாங்குறாங்க, நிறையா டெஸ்ட் எழுதுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்கன்றதுக்காகலாம் எதுவும் கட் பண்ணுறதில்ல. கரெக்டாக பேஷண்ட்டுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் இதை விட அட்வான்ஸாக இசிஜிக்கு அப்புறம் எக்கோ இருக்குது, எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதில் மாறுபாடுகள் எல்லாம் வந்ததுன்னா ஆஞ்சியோகிராம்க்கெலாம் போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டில் வந்து இது எல்லா செட்டப்பும் இருக்கும். ஒரு லெபார்ட்டரி எடுக்கிறோன்னா அந்த பிளட் எடுக்கிறதுக்கு டியூப் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தரமாக யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். அதை எடுக்கிற வழிமுறைகள் இருக்குது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க மருந்து மாற்றத்துக்கு அப்புறமா எழுதி கொடுக்குறது வந்து லேபில் வந்து இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டோம் அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டோம்லாம் எழுதி கொடுப்பாங்க. அப்படி நம்ம லேபுகளை போய் அணுகும்போது பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய லேபுகளில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய தீர்ப்புகள், அதாவது தீர்ப்புனாக்கா அதனுடைய ரிசல்ட் வந்து மாறலாம், இல்லை எல்லா ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். லேபில் வந்து ஒரு லேபுக்கு இன்னொரு லேபுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத குறித்து நம்ம இந்த நிகழ்வில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் எழிலரசன் கைலாசம் அவர்கள்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். மிக்க நன்றி டாக்டர். இப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும். எங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் விளக்கத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நம்ம போவோம். நிச்சயமாக டாக்டர், இப்போ வந்து சாதாரணமாக வந்து எந்தெந்த மாதிரியான பரிசோதனைகள் வந்து லேபில் வந்து தராங்க டாக்டர்? நம்ம பரிசோதனைகளில் பல வகைப்படும். அதில் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அப்புறம் டயபெட்டிஸ்க்காக உள்ள டெஸ்ட்டு, HbA1c, பிளட் சுகர் டெஸ்ட்டு. அது இல்லாமல் இரத்த அணுக்கள் பரிசோதனையாக ஹீமோகுளோபினானு பிளேட்லெட்டு டெஸ்ட் பண்ணுறது, WBC கவுண்ட்டுன்னு ஒரு வெள்ளை அணுக்கள் பரிசோதனை, அப்புறம் கல்ச்சர் இன்ஃபெக்ஷனாக ஆகுதா உடம்புல அப்படின்னு பார்க்கறதுக்காக கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கேன்சர் இருக்கான திசுவை வச்சு டெஸ்ட் பண்ணி கேன்சர் பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஜெனட்டிக், முன்னாடியே நமக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு ஜெனட்டிக் லெவல்லையே கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக ஒரு லெபார்ட்டரியில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் இப்படி எழுதி கொடுத்தும் கூட சில இடத்துல வந்து உயிரிழப்புக்கு வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. இது ஏன்? இது வந்து லேபோட மிஸ்டேக்கா இல்லை வந்து டாக்டரோட மிஸ்டேக்? இது வந்து லேபோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, டாக்டரோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து அன்சர்டனிட்டி. இது மாதிரி நீங்கள் இந்த 3 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது, 6 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறதுலாம் மோஸ்ட்லி அது டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பார்க்க சொல்லுவாங்க. அதுவுமே மக்கள் வந்து 3 மாதத்துக்கு போகிற டைம் பார்க்கணுன்னா அது பார்க்குறது இல்லை. இதை ஒன்று 6 மாதத்துக்கு ஒரு டைமோ, ஒரு வருடத்துக்கு ஒரு டைமோ, சில வருஷங்கழிச்சு கூட பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. என்ன எதுக்காக அந்த மாதிரி 3 மாதம் கழிச்சு பார்க்கணும், 6 மாதம் கழிச்சு பார்க்கணுன்றது வந்து ஒரு மருத்துவர் மருந்து பரிசோதனை பரிந்துரை செய்கிறார். ஒரு மெடிசின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதை வந்து உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு மருந்துமே நம்ம எடுத்துக்கிற உணவு, வாழ்கிற கால சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த மெடிசின் இது இருக்கும், உங்களோட பாடி இயங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போது
ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நமக்கு மாறுதல் வாய்ப்பு இருக்குது. ஈவன் நம்மளோட வாழ்வியல் முறையில் தமிழ் பண்பாடுகளே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பண்டிகை காலங்கள்லாம் மாறி மாறி வரும். அதே போல் கோடை காலம், பனிக்காலம் இதெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறப்போ பண்டிகை காலங்களில் மோஸ்ட்லி பண்டிகை காலங்கள் இது இந்த குளிர்காலத்தை ஒட்டி மழை காலத்தை ஒட்டி தான் அதிகமாக இருக்குது. தீபாவளி வர்றது, பொங்கல் வர்றது இதெல்லாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இயக்கமும் இந்த பனிக்காலத்தில் யாரும் அதிகமாக வாக்கிங் போக மாட்டாங்க, இயக்கங்கள்லாம் குறைவாக இருக்கும். அதே போல் பண்டிகை காலங்களில் உணவு, இனிப்பு வகைகள், பலகாரங்கள், உணவுலாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ இருக்கிறப்பக்கும் நார்மலாக இருக்கிறப்போ அந்த பண்டிகை காலம் இல்லாததுலையும் உணவு எடுத்துக்கிறது அளவுலாம் குறைவாக இருக்கும். இந்த பலகாரங்கள்லாம் சேர்ந்து தான் உணவில் நம்ம பாடியில் மாறுதல் கொடுக்குது. அப்போ மருந்து ஒரே மாதிரி தேவையான வேறுபடும். அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் கரெக்டாக நீங்கள் உங்கள் உடம்பு இருக்குதா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெடிசின் கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா அதை விட அதிகப்படுத்தணுமா. சில நேரங்களில் மருந்து உங்கள் உடம்பே கூட நார்மலாக ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மெடிசின் தேவையே கூட படாமல் இருக்கலாம், இல்லை குறைவாக கூட தேவைப்படாமல் இருக்கலாம். அதனால குறைச்சி பண்ணுறதுக்காக தான், மெடிசினை அளவை குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ சரியாக இருக்கிறவங்கள முடிவு செய்கிறதுக்காக தான் இந்த இது. ஏன்னா இந்த மெடிசினே ரொம்ப நாள் எடுக்கிறப்போ உபாதைகள், சைடு எஃபெக்ட்லாம் வருது. ஒரு கிட்னியையோ ஒரு லிவரையோ பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்காக எதனாலனா ரொம்ப வருடமாக மருந்து டெஸ்ட்டே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு உபாதையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு பீரியாடிக்கல் ஒரு வரையறுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லது. அதே போல் நீங்கள் உயிரிழப்பு ஏற்படுது, எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனா என்ன டெஸ்ட் அவங்க உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு என்ன, ஒன்றும் ஹார்ட் அட்டாக் அன்சர்டனிட்டி சடனாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 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 ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வர்றதுக்கு சடனாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் இப்போ ஒரு இருதயத்தில் பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஓவர் த இயர் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது பிளாக்கை ட்ரிவன் பண்ணி பர்ஸ்ட் ஆகிட்டு இந்த இருதயம் பழுதடைஞ்சு உங்களுக்கு சடனாக நடக்கிறது அது. அப்போது நீங்கள் அதை பிளட்டில் எடுத்து கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைவாக இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் 100% அஷ்யூரன்ஸ் எதுலையுமே இல்லை. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அன்சர்டனிட்டின்னு இருக்குது. அதை தவிர்க்க முடியாது. அதை தவிர்த்து வாழ்கிற 100% மக்களில் ஒரு 90% பேர் இன்னும் நல்லபடியாக இல்லை இதெல்லாம் பார்க்காமலே இருந்தாங்கன்னா இன்னும் இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரெகுலர் செக்கப்ன்றது அவசியப்படுது. தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேபில் நான் எந்த லேபையும் பர்டிகுலராக குறித்து சொல்லலை. ஒரு லேபில் போய்ட்டு ஒருத்தர் டெஸ்ட் எடுக்கிறாரு, பிளட் டெஸ்ட்டோ சுகர் டெஸ்ட்டோ வேறு ஏதோ எடுக்கிறாங்க. ஆனால் அதே நபர் இன்னொரு லேபில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லேபோட முடிவு வித்தியாசப்படுது. இது ஏன் டாக்டர்? இது நோயாளிகளுடைய மிஸ்டேக்கா இல்லை லேபோட மிஸ்டேக்கா? இது அதான் எந்த விஷயத்தை எடுத்துக்காலும் ஒரு காரணி மட்டும் இல்லை, பல காரணிகள் இருக்குது. இதில் லேபோட மிஸ்டேக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, பேஷண்ட்டோடனாலையும் வாய்ப்பு இருக்குது. லேபோட விஷயம் எப்படி இருக்குன்னா அவங்களோட தரம் குறைவாக இருந்ததுன்னா மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட்னால மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பேஷண்ட் இப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போது அவங்க அதை பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணாலே கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு பண்ணால் 1 மணி நேரம் கழிச்சு பண்ணால் மாறுபாடு இருக்கும். இது மாதிரி ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரே இடத்துல எடுத்தாலே அந்த மாறுபாடுன்றது உண்மையாக நடக்கக்கூடியது. அது அப்படி பட்சத்தில் நீங்கள் இன்னைக்கு விட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொரு லேபில் போய் பண்ணுறப்போ எடுத்துக்கிற உணவு, நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது, இதெல்லாம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டெஸ்ட் மாறுபடுறதுக்கு. அது இல்லாமல் மேற்கோட்டில் பார்த்தோன்னா டெஸ்ட் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. நமக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னா பல வகையான மிஷின்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு. அதே போல் பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ், ஒரு குறிப்போட நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்றது மாறுபடும். அதெல்லாம் அளவு வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும். மாறுதல்ன்றது அக்செப்டபிள் மாறுபாடுன்றது அது ஒரு 10% 20% மாறுபாடுன்றது அது இந்த நிறைய காரணிகள்னால அக்செப்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மாறுபடுது அப்படின்னா அப்போது அதுக்கு எய்தர் லேபிலோட தரமான லேபில் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா
உணவு நம்ம எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து காலையில் ஒரு ஒரு ஒரே டெஸ்ட்டு அதோட அளவு காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், தைராய்டு டெஸ்ட்டுமே காலையில் ஒரு லெவல் இருக்கும். அதுவே சாயங்காலம் நைட்டு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு பாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புலேயே நடக்கும், இயற்கையாக இருக்கிறது விஷயம். அப்போது ஒரு இடத்துல காலையில் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் ஈவினிங்கில் பண்ணிங்கன்னா அங்கே பண்ணதை விட இங்கே பாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால தான் ஸ்டாண்டர்டாக டாக்டர்ஸ் வந்து இப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங்ன்றது முக்கியம் கிடையாது, இருந்தாலும் காலையில் ரெகுலராக எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஒரே சீராக இருக்கும் அப்படின்றதுக்காக, மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ எரர்ன்றோம்ல, லெபார்டரி எரர் டெஸ்ட்னாலையும் லேபு பண்ணுற தரம் குறையிறது இல்லை, லெபார்டரி எரர்னாலையும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மற்ற காரணிகள் மாதிரி பேஷண்ட் வந்து உணவு எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ தொலைதூரமாக போயிடுறது, ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்டெனுவஸாக எக்ஸசைஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணுறதுனாலையும் மாறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டரா இந்த கேள்வி வந்து நான் கோவப்படுத்துறதுக்காக கேட்கல. அதாவது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில லேபில் வந்து ஒருத்தர் வந்து ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்க இல்லை வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக லேபுக்கு போயிட்டு அவங்களோட டெஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்காக அது வந்து காசு கொடுத்து அந்த லேப் முடிவை வந்து மாற்றி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 விதமான தகவல்கள் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் ஒரு டாக்டராக நீங்கள் அப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உலகம் 100% நான் என்னோட பார்வையில் 100% எல்லாருமே சரின்றது இல்லை, சில குறைபாடுகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நேரடியாக வந்து அதை போய் அது நடக்கவே இல்லை நடக்குதுன்றதை நான் அதை உறுதிப்படுத்தவே முடியாது. என்னால் அது நடக்குது, தரமான லேப், நல்ல அக்ரெடிட் லெபார்டரி, நல்ல தர சான்றிதழோட இருக்கிற லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறதோ சேஞ்ச் பண்ணுறதோ இது மாதிரிலாம் நடைமுறையில் இல்லை. ஆனாலும் ஒரு 100%த்தில் ஒரு 5 பேர் 5% பேரோ 2% பேரோ தவறுகள் செய்கிறாங்க. அதுக்கான அரசு வந்து விதிமுறைகள் சிலதை கொண்டு வந்ததுன்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம அதாவது இன்னைக்கு வந்து லெபார்டரின்றது மெடிசன்றது எப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் வந்துருச்சு. இப்போ நம்ம லேபில் வந்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணதுக்கான ரெக்கார்டு எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கும். அப்போது எப்போ நீங்கள் வந்து அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்தாலும் குறிப்பிட்ட கால வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கிறதுல இருக்கும். அது மாறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எது சரி எது தவறு அப்படின்றத மக்கள் புரிந்து ஒரு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, போனால் குழுன்னு ஏசி இருக்குது, அது மட்டும் முக்கியம் இல்லை. தரமான லேபான்றதுக்கு தர சான்றிதழோட இருக்கிறாங்களா, அதே போல் கூட்டம் நிறையா இருக்கிற லேப் தான் நல்ல லேபு, கூட்டமே இல்லைன்னா நல்ல லேப், இந்த மாதிரிலாம் நம்ம வரையறுக்க முடியாது. டெஸ்ட் போய் அவங்க பார்க்கணும், அவங்க ரிசல்ட் ஒரு டைம் எப்படி தராங்க. முதல் டைம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்ச லேப் இருக்குன்னா பண்ணிடணும், அது ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும், நார்மலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா நமக்கு ஒரு 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 தரமான லேபுக்கு போகிறதுனா ரொம்ப ஹைஃபை லேப் இருக்குன்னா அவங்கள்ட்ட காசு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் சின்ன லேப் இருக்குது அங்கே போகிறேன்னா காசு குறைவாக இருக்குது, காசு குறைவாக இருக்குன்றதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது குவாலிட்டியை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் டைமில் பார்த்து நமக்கு இன்னது இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இன்னொரு லேபை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அது தரமானதாக இருக்கான்னு என்கொயரி பண்ணி பார்க்கலாம். கூகுள் ரிவ்யூ உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்குன்னு, அதுவும் பார்க்கணும். பட் அது மட்டுமே பார்க்கறதுன்றது நம்ம வச்சுக்கக்கூடாது. ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட் கரெக்டாக இருக்குது, கோரிலேட் ஆகுதுன்றப்ப நம்ம அது தொடர்ந்து அந்த லேபை வச்சுக்கிறது நல்லது. அது அதே போல் வியாபாரத்துக்காக 291 ரூபாய்க்கு 191 ரூபாய்க்குன்னு போடுற அடுத்த கேள்வி இருக்கா, நல்லது, அதை பார்த்து மயங்காமல் இருக்கிறது நல்லது. சரி டாக்டர், இப்போ அடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலவச பரிசோதனை இல்லைன்னா வந்துன்னா எங்ககிட்ட வந்து குறைஞ்ச ஆஃபரில் வந்து இந்த பேக்கேஜ் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு பில் தீட்டுறதா கூட சொல்கிறாங்க, சில லேபில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நோயாளிகள் புலம்புறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அதாவது இதில் இந்த மாதிரி வந்து லேபுகளோட முன்னேற்றத்துக்காகவா இல்லை மருத்துவர்களோட முன்னேற்றத்துக்காக இதை பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க?
தவறு செய்கிறவர்கள் அவங்களோட முன்னேற்றத்துக்காக தான் அந்த தவறை பண்ணுறாங்க. அது தவறு. இது இது நடக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. அந்த மாதிரி இலவசன்னு கூப்பிட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டு மீன்ஸ் டெஸ்ட்டுக்கு காஸ்ட் வாங்குற மாதிரி இது வரைக்கும் என்னோட காதுகளுக்கு இல்லை வரல. டாக்டர், இலவசம் சொல்லிட்டு முதல்ல அவங்களோட நோயாளிகளை முடியாதவங்களை உள்ள வர வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இந்த கம்மி ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது பண்ணிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா கம்மி ரேட்டு தான், இது எங்ககிட்ட ஆஃபர் இருக்குது, இது பேக்கேஜ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி போகிறாங்க. அந்த வகைக்கு வரேன். அது வந்து எல்லாருமே இன்னைக்கு நான் இதை நம்ம சொல்லணும், இது மருத்துவத்துறைன்றது ஒரு வியாபாரம் கலந்தும் இருக்குதுன்றதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்போ ஏன்னா சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட்டு, லேபு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸு இருக்கிற ரெண்ட்டு ஸ்டாஃப் சேலரி எல்லாமே கொடுக்கணுன்னா அந்த மாதிரி. அப்போ என்னென்னா ஒரு பேஷண்ட் உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இலவசம்னு போகிறீங்களா, நிஜமாகவே இலவசத்துக்கு எனக்கு தெரியும் தவிர்க்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் இது மாதிரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பேஷண்ட் வந்து டிசைட் பண்ணலாம் எனக்கு இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு. மோஸ்ட்லி இப்போ நான் ஏன் ஆஃபர் பண்ணுறோம், ஏன் ஆஃபர் டெஸ்ட் வருது, இதெல்லாம் எனக்கு இப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை வர வைக்கணும். குறைஞ்ச ரைட் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்குன்னு வர்றாங்க. ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுன்னு இருந்தால் தான் அன்றைக்கி எங்கே போகலாம் டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்காம எந்த பொருளும் வாங்குறது செய்கிறதே இல்லை. ஒன்லி தியேட்டர் மட்டும்தான் நம்ம போய் எதுவுமே கேட்குறதுல எடுத்து கொடுத்துடுறோம். ட்ரெஸ்ஸு போய் பார்த்தாலும் உணவு பார்த்தாலும் சரி எங்கே குறைவாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம். பட் உங்களுக்கே தெரியும், உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி குறைவான உணவு காஸ்ட் இருக்குன்றப்போ தரமற்று போய் நிறைய ப்ராப்ளங்கள் வாய்ப்பு இருக்குது. ட்ரெஸ்ஸுமே குறைவானதுன்னு பார்த்துட்டு அது ஒரே நாளில் வெளுத்து போகிறதுக்கு மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ரொம்ப குறைவான காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால தரமற்ற டெஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். லேபில் போய் உங்களை இலவசம்னு சொல்லி அழைத்து உள்ளே வந்து எனக்கு அடிஷ்னலாக இந்த டெஸ்ட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது அது எனக்கு தேவையான்றதை நீங்கள் தேவையான தவிர்த்துடுங்க. அதை நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறதுக்கு பண்ணுங்க. அப்போது அதனால் அந்த இலவசம் சொல்லி உங்களை கவர்றப்போ வியாபார நுணுக்கத்தில் தானே அதை செய்கிறாங்க. அதை அப்போ அதில் நம்ம வந்து போய் மாட்டிக்காமல் தவிர்த்துக்கிறது நல்லது. அது தேங்க்யூ டாக்டர், ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் லேபில் தான் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எழுதி நாம்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க. அதே வந்து அதே பேஷண்ட் வந்து வெளியில் போயிட்டு அவங்க லேபில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் சொன்ன இடத்துல ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க மாதிரிலாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் பார்த்தே இருக்கோம், கேள்விப்பட்டு இருக்கோம். இது ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு லேப் மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம அந்த கேள்விக்கு நம்ம வந்தோம்னா இதை வந்து நேரடியாக நானும் தொழிலில் இருக்கிறதுனால நேரடியாக எனக்கும் பல கணைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நிஜமாகவே ஒரு நல்ல இப்போ இன்றைக்கி நம்ம மருத்துவத்துறையில் நிறைய தலை சிறந்த டாக்டர்கள் நிறைய எல்லாருமே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய ஸ்பெஷாலிட்டி படித்து எல்லாமே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சொல்லியிருக்கிற மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாத சட்ட நுணுக்கங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வர காலகட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ்டுன்றதுக்காக டெஸ்ட் பண்ணி தான் மெடிசன் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் காலகட்டம் ஆகிடுச்சு. அப்போ அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நிறைய அவங்களுக்கு ஒரு சிலரில் அந்த பர்டிகுலர் லேபில் தரம் குறைவுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி பட்சத்தில் பர்டிகுலர் லேபில் போய் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி எவ்வளோ எடுத்தாலும் டெஸ்ட்டுக்கு சரி இல்லாட்டி மெடிசன் கொடுத்து என்னமே சரி இல்லாட்டியும் அவரை தானே நம்ம குறை சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவர் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் பண்ணுறதுக்காங்க. அப்புறம் வந்து இப்போ லேபில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே நேமில் இருக்க 2 பேஷண்ட் இருக்காங்க, ரகுராம் ஆர்ன்றாங்க, ரகுராம், அது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நம்ம மாற்றியும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இது உண்மையா? அந்த மாதிரி பர்பஸாக பண்ண மாட்டாங்க, அது வேணுன்ட்டு அந்த மாதிரி செய்கிறது இருக்காது. அது மாதிரி தவறுகள் நடக்கிறது. நம்ம கூப்பிட்றப்போ ஒரு 2 பேஷண்ட் உட்காந்துருக்குறாங்க, ராஜாராம் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா 2 ராஜாராமும் எழுந்து வந்துட்டாங்கன்னா வேற ராஜாராம் எழுந்து உட்காந்துட்டாங்கன்னா அதுதான். இப்போ அந்த ஒரு லேபுக்கு போகிறோம், இந்த லேபில் எப்படி நமக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒன்றும் ஒரு அவங்க பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் பேரை கேட்டு என்ஷூர் பண்ணுறாங்களா? ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறோம் அங்கே. அப்போ ஒரே பேர் மட்டும் இல்லை, வேற பேர் இருந்தாலே மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பேர் எடுத்து பில் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கவுண்டரில் இன்னொரு பேரோட மாறி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேரை அவங்க கரெக்டாக கேட்குறாங்களா,
ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், UHIDன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை ஃபாலோ சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு நம்பர் யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி பிளட் எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்களா, பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேரை எடுத்துக்கிறாங்களா, அதே போல் பிளட்டில் டியூப்ல பேர்லாம் எழுதிடுறாங்களா, பிளட் எடுக்க நம்மளாம் பார்த்துக்கணும். அது எழுதாமல் பிளட் எடுத்துக்கிறான்னா அனுமதிக்கக்கூடாது. நமக்கு ரைட்ஸ் இருக்குது, பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ கண்ணு ஏத்தாப்புல எழுதி கரெக்டாக பிளட் அதிலே தான் போட்டு அதில் போகுதா, அப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வேற பேர் இருந்தாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் பேஷண்ட் வர்றது ஒரே வயசுள்ள நாங்களாம் நிறைய இத்தனை வருஷம் 25 வருஷத்தில் பார்த்துருக்கோம். ஒரே வயதுள்ள ஒரே பெயருள்ள பேஷண்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது அதற்கு தகுந்த மாதிரி இப்போது டாக்டர்ஸ் என்ன டாக்டரு ரெஃபரன்ஸு, இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸில் ஒர்க் பண்ணுறப்போ வேறு டாக்டர் இருப்பாங்கன்னா அப்போது அந்த டாக்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்டுட்டு தான் நாங்கள் பிளட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் அதே போல் நம்ம போய் ஒரு இடத்துல உட்காரோன்னா வேறு வழி இல்லை, நம்ம பேர் போல் சேம் பேர் ஒரே நேம் கூப்பிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு வேளை தெரிஞ்சிருக்கும் 2 ராஜாராம் அங்கே வந்திருக்காங்க அப்படின்றப்போ கேட்டுக்கலாம். இப்போ இந்த ராஜாராம் தானே இது சரியான்றது நம்மளே கேட்டு. அடுத்தது இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லேபை வந்து அடையாளம் காண்றது எப்படி டாக்டர்? அது பொதுமக்கள் வந்து இந்த லேப் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேப் அப்படின்ற மாதிரி இங்கே போனால் நல்ல முடிவுகள் தராங்கன்னு, அதாவது நல்ல முடிவுகள் இல்லை சிறப்பாக நம்மளை வந்து கவனிச்சு அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? ஹவ் டு ஐடென்டிஃபை பை த பீப்புள்? எல்லாரும் முகையில் இப்போது நம்ம வாழ்க்கையில் நிலமையில பார்த்தா நல்லா சிரித்து பேசுகிறவங்க தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி உண்மையில இப்போ அந்த மாதிரி கிடையாது. கடினமாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்போம், ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க. அது மாதிரி எந்த லேப்லையும் எங்கேயும் போய் கஸ்டமர்ன்றதுனால கடினமெல்லாம் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அதே போல் ப்ளீஸ் பண்ணி நிறைய நடப்பாங்க. அந்த ப்ளீஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க பிளட்டு எடுக்கிற முறைகள், அப்புறம் வந்து அதை எடுத்துட்டு பிளட்டில் அப்ளை பண்ணி கரெக்டாக டைமுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து தர சான்றிதழ்ன்றது தான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு NABL நேஷனல் அக்ரிடிடேஷன் போர்ட் ஃபார் லெபார்டரிஸ்னு ஒரு தர சான்றிதழ் இருக்குது. அதே போல் ISO 1518 ISO 9000-2015 இந்த மாதிரி ISO சர்டிஃபிகேஷன். அப்புறம் லெபார்டரி நம்ம பிளட் எடுக்கிறவங்கலேருந்து அங்கே லெபார்டரியில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாரும் தரமான குவாலிஃபைடான பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணோன்னா அதை தரம்லாம் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர். இப்போது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய அவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்கிறாங்க, கார்டியோகிராம் பண்ண சொல்கிறாங்க, எக்கோ பண்ண சொல்கிறாங்க, ECG பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் வந்து டேப்லர் ஏதோ சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 14 டெஸ்ட்டு கிட்ட இருக்குது. ஆனால் முக்கியமான டெஸ்ட்டு மட்டும் தான் எழுதி அந்த நேரத்துக்கு வந்து தேவையான டெஸ்ட் மட்டும் தான் எழுதி கொடுக்குறாங்க. தவிர ஏன் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஏன் எல்லா டெஸ்ட்டும் முதல்ல எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க? அது ஹாஸ்பிட்டலில் போனால் கடைசி நேரத்தில் தான் அது வந்து இதுக்கு இந்த லேபுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன் எதுக்கு இந்த கான்ட்ராடிக்ஷன் டாக்டர்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா இருதயம் பாதிப்புன்னு பார்த்தோன்னா பாதிப்புலேயே கிரிட்டிக்கல்னு இருக்குது, நான் கிரிட்டிக்கல்னு இருக்குது. சரியா, ரிஸ்க்கு ஃபேக்டர் இருக்குது. அப்போது என்னென்னா இந்த கிரிட்டிக்கல்ன்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுக்க வச்சுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே கட் ஷார்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் இன்னும் நம்ம மக்களுமே டெஸ்ட் பண்ணால் அங்கே நிறையா காசு வாங்குறாங்க, நிறையா டெஸ்ட் எழுதுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்கன்றதுக்காகலாம் எதுவும் கட் பண்ணுறதில்ல. கரெக்டாக பேஷண்ட்டுக்கு தேவையான டெஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி ECG மட்டும் எடுத்துகிட்டு நார்மலாக இருந்தால் பேஷண்ட்டு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமானா அது மாதிரி கிடையாது. பிளட்லேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பிளட்லேயும் பண்ணி பிளட்டில் ECGயில் நார்மலாக இருந்து பிளட்டில் அப்நார்மலாக காமிச்சு கொடுத்து வாய்ப்பு இருக்கும் நிறையா இருக்குது. அதே போல் ECGயில் வந்து ECGக்கு அடுத்த அட்வான்ஸ்டுன்றது எக்கோ கார்டியோகிராம்ன்றது, எக்கோ பண்ணுறது. அப்போ அதில் இன்னும் ஸ்கேன் பண்ணுவாங்க, எக்கோ ஸ்கேன். அது டாக்டர் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அஃபோர்டபிலிட்டிக்காக நிறைய காசு அதிகம் செலவாகன்றதுக்காக தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பொதுமக்களாக இருக்கிறவங்க, நானும் ஒரு பொதுமக்கள் தான், நான் என்ன ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் நானும் ஒரு பொதுமக்கள் தான். அப்போது நான் டிசைட் பண்ணணும் எனக்கு என்ன தேவை இருக்குது. அப்போது நான் கம்ப்ளீட்டாக எனக்கு அதை பற்றிய புரிதல், சார் நான் டாக்டர்கிட்டையோ இல்லை அந்த லேபில் போய் நான் எனக்கு இந்த ஹார்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றத அப்போது அந்த லேபில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க.
லேப்ல என்னென்ன டெஸ்ட் இருக்குது, இதை விட அட்வான்ஸாக இசிஜிக்கு அப்புறம் எக்கோ இருக்குது, எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இதில் மாறுபாடுகள் எல்லாம் வந்ததுன்னா ஆன்ஜியோகிராம்க்கெலாம் போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டில் வந்து இது எல்லா செட்டப்பும் இருக்கும் அது. ஸோ அதனால் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். எனக்கு ஒரு இருதயம் வந்து ஏற்கனவே எந்த வியாதி இருந்தாலும் வீட்டில் இருந்து இழப்பு இருந்ததுன்னா, மீன்ஸ் டெத்து மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா, இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் பாதிப்படைஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்க ரிஸ்க்கை பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னலாம் டெஸ்ட் இருக்குன்னு டாக்டர் ஃபுல்லாக சொல்லிட்டாவே அவங்க என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் அதை போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் அந்த டெஸ்ட் எல்லாம் போய் பண்ணணும். சரி டாக்டர், இப்போ ஒரு தரமான லேப்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம ஒரு பார்க்க வேண்டியது இருக்குது டாக்டர்? இப்போ ஒரு லேபுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிறோம், அந்த லேபுக்கு போனோம்னா இதெல்லாம் எந்தெந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர்? அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது. ஒரு லெபார்டரி எடுக்கிறதுனா அந்த பிளட் எடுக்கிறதுக்கு டியூப் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தரமாக யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். அதை எடுக்கிற வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள்லாம் சரியாக பின்பற்றுறாங்களா அப்படின்னு அது வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். அதை விடுத்து அதில் நம்ம பார்க்குறப்போ இந்த லேப் வந்து ஒரு தர சான்றிதழோட இந்த லேப் இயங்குதா, எத்தனை வருடமாக இந்த லேப் இயங்கிக்கிட்டு இருக்குது, இந்த பகுதியில் நம்ம வசிக்கிறோன்னா ஏன்னா மற்றவங்களோட சொல்கிறதும் ஒரு தான் 4 பேர் பலனடைஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நல்ல லேப் தான். இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது. ப்ளஸ் அகெயின் கூகுள் ரிவ்யூ தேவையான கூகுள் ரிவ்யூ மட்டும் நம்பிலாம் போக முடியாது. ஸோ அதனால் தர சான்றிதழ் தான் ஒரு லேபை வந்து சரியான லேபு, தரமான லேபுன்றதை உறுதிப்படுத்தும் அது. சரி டாக்டர், இப்போ லேபுக்கு வர ஒரு நோயாளி வந்து அவங்க வந்து அந்த லேப் டெஸ்ட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடியது, லேப் டெஸ்ட்டுக்கு அப்புறமா செய்யக்கூடாது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? ஒரு ஜென்ரலாக ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி, அதை வந்து தயார்படுத்துதல், பேஷண்ட் ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப 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 அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க, ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பீரியாடிக்கலாக அப்படின்னா, இப்போ டாக்டர் வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ முன்னாடியே எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம் மறந்துட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு சாப்பிட்டா அது வேலை செய்யாது. அந்த கரெக்டாக அந்த 10 நிமிடம் முன்னாடியே போட்டால் தான் அது மருந்து போய் உள்ளே கரைஞ்சி அதோட வேலையை செஞ்சு நீங்கள் சாப்பிட்ற உணவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாது. அப்போ அதெல்லாம் இம்பேக்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியறதுக்காக இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். மருந்தை சரியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு அந்த டெஸ்ட்டை எடுக்கணும். சில நேரங்களில் இந்த மருந்துகள்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, டாக்டர் சொல்லுவார். டாக்டர் தான் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி உங்களுக்கு இது எடுக்கலான்றதை டாக்டர் சொல்லுவாங்க. சிலர் வந்து லேபில் இருக்கிறவங்களும் சில தகவல் கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு எடுக்கணும்ன்ட்டு. அதே போல் வந்து ஒரு ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃப்ளைட் ட்ராவலோ ஏர் ட்ராவலோ எந்த ட்ராவலோ, எக்ஸசைஸ் பயங்கரமாக ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம், பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்து எடுக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் அந்த ஒரு 2 நாள்லேயே 3 நாள்லேயே அந்த ஒரு 5 நாட்கள் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கிறது. ஹை ஃபேட் ஃபுட்டு அப்படி இல்லைன்னா ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்னா ரைஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்த முந்திரி மாதிரி இருக்கிறது, வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு வர்றது, இதெல்லாம் உணவுகள் வகையிலையும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். சரியான தூக்கம், நைட்டில் ஒரு மனுஷன் கரெக்டாக மினிமம் ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் இருந்து, ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்கன்னா மினிமம் 8லேருந்து 10 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இரவு சாப்பிட்ட பிறகு தண்ணி மட்டும் குடிக்கலாம், வேற எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்காமல் இருந்து பிளட் எடுக்கிறதுக்கு வரணும். அப்புறம் வந்து சில டெஸ்ட்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சில ட்ரக்கை வந்து செக் பண்ணுவாங்க சில பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ அவங்களுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிளட் எடுக்க சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும், மருந்தை போட்டுக்கிட்டு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன வழிமுறைகள் டாக்டரும் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், லெபார்டரியிலையும் அதை வந்து உறுதி செஞ்சுக்கணும், இது சரியா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கணும்.
இப்படி தான் நம்ம வந்து லெபார்டரிக்கு தயார்படுத்திக்கிட்டு வரணும். ஒரு டெஸ்ட் சொல்லிட்டாங்க நேரடியாக நாளைக்கு காலையில் அங்கே போனால் நம்மளுமே இப்போ நிறைய நேரங்களில் வந்து முன்னாடிலாம் அதெல்லாம் கேட்காமலே போயிட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒருத்தரும் எதுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறோம் அதை முறையாக நம்ம பண்ணணும்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேப் அணுகி நம்ம வந்து ஃபோனில் கேட்டால் கூட சொல்லலாம் நான் எப்படி வரணும். எல்லாருமே தகவல் சொல்லுவாங்க. தகவல் சொல்லாமல் எந்த லேபும் இல்லை. எல்லாருமே தகவல் சொல்லுவாங்க நான் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு. ஒரு ஹெல்த் செக்அப் பண்ண போகிறீங்களா அவங்களுமே இதெல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இது பண்ணணும். அவங்களாம் என்ன ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்க யார் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டோடு இருந்துக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க தானே ஹெல்த் செக்அப் போய் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குமே கவனம் தேவை. காலையில் எழுந்து ஸ்டெனுவஸாக ட்ரெட்மில் ஓடி நிறைய ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற அது ரேண்டம் கண்டிஷன் ஆகிடும். ஃபாஸ்டிங்னு வராது. அதெல்லாம் பிளட்டில் வந்து அதிகப்படுத்தியோ இல்லை யூரினில் அதிகப்படுத்தியோ காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பர் ரெஸ்ட் சார். அப்போனா நான் எழுந்த உடனே பிளட் எடுத்துக்கணுமா? அப்படி கிடையாது. அது இப்போ நம்ம ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது, ஓடுறது கூடாது, ஸோ வெயிட்டு ரொம்ப தூக்குறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணாமல் வந்து பிளட் எடுக்கிறது நல்லது. லேப்லலாம் வந்து காம்போ ஆஃபர்னு சொல்கிறாங்க டாக்டர். காம்போ ஆஃபர்னாக்கா நீங்கள் வந்து இது காம்போ ஆஃபர்ன்றது வந்து யாருக்கு நன்மை? அதாவது பேஷண்ட்டுக்கா இல்லை லேபுக்கா? எப்போவுமே ஆஃபர்னு கொடுக்கறது வந்து லேபுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. இது பேஷண்ட்டுக்கு நன்மை இருக்குது. எப்படி அப்படின்னா அதாவது ஆஃபர் போடுறாங்கன்றதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் தேவையில்லாமல் வாங்கினாலும் அது சிரமம்தான். ஆஃபர் போடுறாங்கன்றதுக்காக பசிக்காத நேரத்தில் போய் அதை வாங்கி சாப்பிட்டாலும் தேவையில்லை தான். அதே மாதிரி தான் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்கன்றதுக்காக போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது தேவையே இல்லையே. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒருவேளை அந்த பண்ணக்கூடிய எனக்கு வந்து நான் வந்து ஒருத்தவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து டயபெட்டிஸ்க்கு ரிலேட்டடான டெஸ்ட் மட்டும் இல்லை அதில் காம்போவில் ஒரு வேளை கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா சுகர் டெஸ்ட்டு HbA1c டெஸ்ட்டு ரெகுலராக டயபெட்டிஸ் பேஷண்ட் பண்ணுவாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கிறது, 6 மாதத்துக்கோ இல்லை வரதுக்கு ஒரு டைமோ பண்ணிக்கிறது நல்ல. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்க்குறது. இப்போது ஒவ்வொரு டைமும் இது எல்லா டெஸ்ட்டையும் டயபெட்டிஸ் பேஷண்ட் பண்ணணுமான தேவையில்லை. அப்போ காம்போ ஆஃபர் அவைலபிளாக இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. ஸோ பேஷண்ட்டாக இருக்கிற ஒரு அவங்க தான் டிசைட் பண்ணணும் இந்த ஆஃபர் எனக்கு தேவையில்லையான்னு. அது எங்கே எடுத்தாலும் காம்போ ஆஃபர், ஃபுட்டில் இருந்தாலும் சரி எதுலையாக இருந்தாலும் காம்போன்னு வருது. வியாபாரம் நுணுக்கம்னு வந்துருச்சு. அதில் இருக்க தான் செய்யும். அப்போ அதை அவைல் பண்ணிக்கிறது யார் பேஷண்ட்டாக இருக்கிறாங்களோ யார் அதை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க டிசைட் பண்ணாங்களோ அது சரியான வகையில் இருக்கும். இல்லைன்னா பெனிஃபிட்டு வியாபாரத்துக்கு போயிடும். ரொம்ப தெளிவாக ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க. ஒரு லேபோட டாக்டர்ன்ற பட்சத்தில் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஒரு மெசேஜ் மாதிரி என்ன சொல்லுவீங்க? இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த ஹெல்த் செக்கப் அப்புறம் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறதுலாம் ஒரு ஸ்கேமு. சும்மா வந்து வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஏமாத்துறாங்க, நிறையா சும்மா கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நிறைய டெஸ்ட்டு லேபில் டாக்டர் வேணும்னே நிறைய டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் விஷயம்லாம் பொதுமக்களுக்கு இருக்குது. பொதுவாக லேப் டெஸ்ட்டு அப்படின்றது உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த ஸ்கேம்ன்றதால உங்களுக்கு தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறோம் பார்க்குறோம். உலகத்திலேயே வந்து மருத்துவத்துறையில் இந்தியா தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய மெடிக்கல் டூரிசம்ன்றது இங்கே ரொம்ப பெரு அளவில் இருக்குது. அப்போது அப்படிலாம் இருக்கிறப்போ இங்கே தரமற்ற இருந்தது, வேணுன்ட்டே டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டூரிசம் ஒரு பொய்யான செயல்னு மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தலை சிறந்த மருத்துவர்கள், உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டிலையும் போய் வேலை செய்கிறாங்க. நம்ம மக்கள், நம்ம டாக்டர்ஸ் இங்கேயும் அந்த மருத்துவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த டெஸ்ட்டு பண்ணுறப்போ தேவையில்லாமல் எழுதுறாங்கன்றது ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறது ஸ்கேம்னுக்கு நினச்சிக்க வேண்டாம். நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி, ஏன்னா லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நான் ஒவ்வொரு மனுஷனும் அவங்களோட 10 வருட காலத்தை பின்னோக்கி போயிட்டே இருந்தாங்கன்னா வாழ்வியல் முறையில் எவ்வளவு மாறுபாடுகள் மாறி இருக்குன்றது நமக்கே தெரியும். உணவுலேருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே. ஒரு
30 வருடத்துக்கு 40 நான் என்னோட சின்ன வயசுல நான் நண்பர்கள்ட்ட முன்னாடி பேசுறப்ப பகிர்ந்துக்கிட்ட மாதிரி பைக்குன்றத பார்த்து என்னோட 10-12 வயசுக்கு மேல தான் பைக்கை பார்த்தேன், காரே பார்த்தேன். எனக்கு அப்போ 50 வயசு ஆகுது இன்னைக்கு. அப்போ நான் அப்போ சொல்றது அப்போ. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பிறந்த குழந்தை கார்ல பயணிக்குதுன்ற லெவல் ஆயிடுச்சு. பைக்கே இல்லாட்டியும் நீ இப்போ கால் டாக்ஸிங்கன்ற வந்துருச்சு இன்னைக்கு. அன்னைக்கு நான் பஸ்ஸில் ஒரு சிறிய ஒரு இது உதாரணம் சொன்னோன்னா, வீட்டிலேருந்து நடந்து பஸ் ஏறி பஸ்ஸில் கூட்டத்தில் நடுவில் நின்று கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஏங்குது உடம்பு, எனர்ஜி இதாகுது. அப்போ உணவு அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ கிடைக்கல. வருமா வீட்டில் வந்து குறைவாக தான் சாப்பாடு. 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவனை இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு ஒரு குழந்தைய ஆயிடுச்சு, இல்லைன்னா 2 குழந்தை அதிகமாகிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு கடைக்கு போனோமா காரில் பைக்கில், சொகுசு வாழ்க்கைகள், அப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இல்லை, ஆர்டர் பண்ணி உட்காந்துக்கிட்ட இடத்துல சாப்பிட்றது, நிறைய காரணிகள்லாம் மாறி போயிடுச்சு. அப்போது ஹெல்த் செக்கப் யாருக்கு தேவைன்றது அவங்க யாருன்றது டிசைட் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து இது பொய்ன்னு ஒரு பரப்புறதுனால உண்மையாக பாதிக்கப்படுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போது எல்லாம் நான் எடுத்துக்கிற உணவு சரியாக இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் என்கிட்ட வேற எந்த ஒரு ஏற்கனவே குடும்பத்திலேயோ யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லா வழிமுறைகளும் கரெக்டாகவே இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் செக்கப் தேவையில்லை, அங்கே போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எடுத்துக்கிற கீரைகள் எங்கேயாவது மார்க்கெட்டில் தளதளன்னு இல்லாத கீரையை பார்த்துறீங்களா, பச்சை பசேல்னு இல்லாத கீரையை பார்த்துறீங்களா, இல்லை எப்படி வருது? ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக போட்டு, பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக போட்டு பல கொண்டாந்து வைக்கிறாங்க, வாங்குறாங்க. அதெல்லாம் என்ன போகும்? அதெல்லாம் கழுவி ப்ராப்பராக குக் பண்ணுறதில்ல, அதெல்லாம் உடம்புல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சிக்கனே சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஒரு கோலிஸ்டின் ஒரு ட்ரக்லாம் சொல்லுவாங்க, அது செய்கிறது ஃப்யூச்சரில் மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் காரணிகள்லாம் இருக்கிறப்போ, உணவு எல்லாம் கலப்படங்கள் எல்லாமே எல்லாமே இருக்கிறப்போ அதை எதிர்கொள்கிற நம்ம உடம்பு அந்த காலகட்டத்தில் இருந்துக்கும் இப்போத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது. அதுவும் இப்போ முன்னாடி காலகட்டத்தில் 35 வயசு 40 வயசுக்கு முன்னாடி, நாங்கள் இப்போது 25 இல்லை 30 வயசுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த 25 வயசுலாம் லைக் கார்டியாக் ப்ராப்ளங்கள், லிவர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆனவங்க, இதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் அவங்க யார் டெஸ்ட் பண்ணணுன்றதை அந்த பர்டிகுலரவங்க இப்போ மனிதன் வந்து டிசைட் பண்ணணும். எனக்கு நான் எடுத்துக்கிற உணவுலாம் தரமான உணவாக இருக்குது, ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கல, கலப்படம் இல்லாத உணவாக நான் எடுத்துக்கிறேன், தண்ணியே எனக்கு நார்மலாக நமக்கு கிடைக்கல, எல்லா எண்ணெய்னு எடுக்கிறோம். எண்ணெயே உங்களுக்கு தெரியும், ஒரு பலன்னு நிறைய விட்டமின் டி அதுதான் ஆடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எண்ணெய் கம்பெனி இல்லை வேலை பார்க்குற யாருமே அந்த எண்ணெயை அந்த பிராண்ட் எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி காலகட்டங்களில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கலப்படங்கள் இப்போ உடம்புக்கு தேவைகள்லாம் இருக்கதான் செய்யுது. எவ்வளவோ ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவுகள் செய்கிறோம். நம்ம வந்து டிப்ஸே நிறையா கொடுப்போம் நிறைய பேர். அந்த மாதிரி அந்த கணக்கெல்லாம் எடுத்திங்கன்னா வருஷத்தில் உங்களுக்கு ஹெல்த் செக்கப்புக்கு ஆகிற காசை விட ஒன்றும் அதிகமாக ஆகிட போகிறது இல்லை. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே இருக்கிறோன்னு சொல்கிறதுனால என்ன ஆகிட போகிறது? அது ஒன்றும் இல்லையே. இழப்புகளை யாராவது ஏற்கிறதுக்கு தயாராக, பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுற ஒரு மனப்பான்மை யாருக்கும் கிடையாது. எந்த இழப்பையும் யாரும் ஏற்றுக்க கூடிய மனப்பான்மை இல்லை. அப்போது அதை நம்ம செக்கப் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தவறு வரப்போல. ஏமாற்றம் வந்துட்டு போய் ஏமாறாதீங்க, அதை தரம் பிரித்து பாருங்கள். அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நானே இங்கே உட்காந்துட்டு எத்தனை வரைமுறைகள் எல்லாம் சொன்னாலும் அதையும் மீறிய அன்சர்டனிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொதுமக்களாகிய அதை நானும் பொதுமக்கள் தான், அதனால் நம்ம தான் டிசைட் பண்ணணும் அதை கரெக்டாக இது பண்ணணுமா செய்யணுமான்னு. ஸோ டெஸ்ட்டு நிறைய எழுதுகிறாங்க, தேவையில்லாமல் டாக்டர் அந்த மாதிரிலாம் யாரும் எழுதுறதில்ல வேணுன்ட்டுலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உலகத்துக்கு தெரியும், அதை நேரடியாக நம்ம சொல்ல முடியாது இன்னும் இவங்க தான் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நிஜமாகவே டாக்டருக்கு உண்மையாக எனக்கு தெரிஞ்ச நான் 25 வருஷமாக பார்த்துட்டேன். நிறைய மருத்துவரோட நெருங்கி பழகியிருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பழகிட்டு இருக்கிறேன்.
வேணுன்ட்டு வற்புறுத்தி ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வைக்கணுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் யாரையும் பார்க்கல. அப்போ டெஸ்ட்டுன்றது நெசசிட்டி இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம இன்றைக்கி கூகுள் வந்துருச்சு, எல்லாரும் கூகுள் பண்ணி அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ரிசல்ட் வருது, நான் லேப் ரிசல்ட்டை படித்து இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பேஷண்ட்டுக்கு நம்ம பொதுமக்களுக்கும் தேவை. இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை வச்சு கூகுள் பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு கொடுக்குற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை படித்து தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. ரொம்பவே டவுன் பண்ணும். ஏன்னா ஒரு 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 டெஸ்ட்டு பல காரணிகளுக்கு இது கோரிலேட் ஆகும். அதை வந்து இது அப்போ நீங்கள் அதை படித்து அது எண்டில் கொண்டு போய் சும்மா ஒரு சின்ன டெஸ்ட்டு, ஒரு பிளட் சுகர் டெஸ்ட்ன்றதை படித்து கேன்சர்ன்றதுக்கோ இல்லை கார்டியாக்ன்றது ப்ராப்ளம்ன்றதுக்கோ பெரிய ரிஸ்க்கான ஒரு இதை லீட் பண்ணி கொண்டு போய் உங்களை நிறுத்தி விட்டுரும். ஒரு டெஸ்ட்டு பண்ணுறீங்க, அது வந்து இந்த லேப் டெஸ்ட்லேயே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்குது. ஒரு வைரஸ் வந்து நெகட்டிவ்னு வந்ததுன்னா அது வந்து சந்தோஷம், நல்லது. அதுவே வந்து ப்ரெக்னன்சிக்கு போகிறோம், பீட்டாசிஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா அது சந்தோஷம். அங்கே நெகட்டிவ் வந்து சந்தோஷம் கிடையாது. அது மாதிரி ரிப்போர்ட்டை வந்து நமக்கு படிக்க தெரியாது. ஸோ அதில் நம்ம வந்து நம்மளாக ஒன்று படித்து நிறைய தவறுதலான புரிதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் வில் பவர் ரொம்ப, எவ்வளவு மெடிசன் எவ்வளவு கொடுத்தாலும் வில் பவர் இதை நம்ம சரி பண்ணணும்னு சரியான வகையில் மருத்துவரை சரியான முறையில் டெஸ்ட் பண்ணி நம்ம சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சு டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு சரியாக அவங்க சொன்ன நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு சரியான மருத்துவரையும் அணுகி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்தால் வில் பவரோடு இருக்கணும், ஒன்றும் இல்லைன்ட்டு. சில நேரங்களில் நம்மளே பார்த்துருப்போம், ஜுரம்னு படுத்திருந்தோன்னா 4 நாளைக்கு படுத்தே இருக்கலாம். ஆனால் ஜுரம் ஒன்றும் இல்லைன்னு முதல் நாளே எடுத்து நடந்து ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த நாள் இது ஜுரமே தெரிஞ்சிருக்காது. அது மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது எல்லா ஜுரத்துக்கும் இதை நம்ம கூட்டிகிட்டு காமிக்க முடியாது, அது தவறு. பட் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி சொல்லலாம். அது மாதிரி வில் பவர் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர் இன்றைக்கி அவர் லைவாக நல்லபடியாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறார். எனக்கு கூட வேலை பார்த்தவர் அவர் நம்ம பேர் சொல்ல முடியாது இதுன்றதுனால. ஸோ அப்போ அது எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அதே நேரத்தில் பண்ணவங்க அப்போ இறந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் க்ளோஸாக. அவர் உணவு அளவாக எனக்கு இத்தனை கலோரி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுப்பார். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுவார். நேரத்துக்கு 12 மணிக்கு கரெக்டாக போனால் மணி 12 ஆகிடுச்சுன்னா பேக்கெட்லேயே அந்த கட் பண்ணி வச்சுருப்பார். அந்த நேரத்தில் தண்ணி போட்டு அந்த மாத்திரையை எடுத்துப்பார். அவர் ரொம்ப வில் பவராக இருப்பார். எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். நார்மலாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வில் பவரோட இருப்பார். அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப கூடுதல் செய்யும். ஸோ அதனால் ஒன்று வருதுன்னு பயப்படவும் தேவையில்லை, நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை போட்டு குழப்பிக்கவும் தேவையில்லை. தெளிவடைகிறதுக்கு லேபு டெஸ்ட்டு எங்கே சரியாக பண்ணுவாங்க, எப்படி வழிமுறைகள், நம்ம பிளைண்டாக அங்கே போகிறத விட நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, படித்துன்னு கூகுளில் எல்லாமே கிடைக்கும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தவிர லேபில் இப்போ நான் எங்களை மாதிரி இருக்கிற லேபில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரணுன்றதை முன்கூட்டியே நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரலாம். நிறையா பேருக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் ஸ்கேன் பண்ண போனால் மட்டும்தான் நான் எப்படி வரணுன்றது கேள்வி கேட்டு போகிற ஒரு சூழ்நிலை ஒரு 50% பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சிலர் வந்து நேரடியாக போயிடுறாங்க. பிளட் டெஸ்ட்டுக்கு மட்டும் அதெல்லாம் எப்படி வரணும் என்னன்றது கேட்குறது இல்லை, நேரடியாக பிளட் டெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் கேளுங்க, இதுக்கும் பிளட் டெஸ்ட் வரதுனா எனக்கு இந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, இதுக்கு நான் எப்படி வரணும், நான் இந்த ஊர் அது சொல்லுவாங்க. நான் பேஷண்ட்டை வந்து கன்னியாகுமரியிலேருந்து பேசுவாங்க, நான் எப்படி வரணும்னா சரிங்க நாளைக்கு காலையில் வந்துடுங்க, இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா எப்படி வரனால காலையில் வர முடியும், இரவில் கேட்குறப்போ அவர் ட்ராவல் பண்ணிட்டா வரணும். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தால் டெஸ்ட்டு பண்ணால் சரியாகவே இருக்காது. அதனால் சார் நான் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரேன், ட்ராவல் பண்ணால் சில லேபு வந்து இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லிப்பேன். நான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிவிடுவேன். நம்ம லேபில் கேட்டிங்கன்னா அதில் சொல்லிவிடுவாங்க. சில லேபில் அந்த எஜுகேஷன் இருக்குமான்றதுனா அது கேள்விக்குரியதாக இருக்கும். அது லேபோட தரத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் பொதுமக்களாகிய இருக்கிறவங்க நம்ம ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு பண்ணுறது மிக சால சிறந்தது. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக விளக்கம் அளிச்சிருக்காங்க. லேபுகளை குறித்தும் லேபுகளை பற்றி என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. டாக்டர்
எழிலரசன் கைலாசம் அவர்கள். அவருக்கு நமது ராணி குழுமத்தின் சார்பாகவும் ராணி ஆன்லைன் சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.